கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நிச்சயமாய் பிசாசு ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியத்தை சொல்கிறார். இதுவரை உங்களை வேதனைப்படுத்தின பிசாசு உங்களை விட்டு விட்டு ஓடி போவான். உங்களுடைய குடும்பத்தை வேதனைப்படுத்த, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த, குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைத்த பிசாசு சாத்தான் உங்கள் குடும்பத்தை விட்டு விட்டு ஓடி போவான். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க குறிவைத்து செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து பட போகிறார். பிள்ளைகளை விட்டு பிசாசு ஓடி போக போகிறார். ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்தா. யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய தொழிலை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடி போவான். இதை நீங்கள் காண்பீங்க. இதுவரைக்கும் உங்கள் குரோதமாக எழும்பின பிசாசு உங்களை விட்டுட்டு ஓட போகுது. கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறது பிசாசு. அநேகருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது பிசாசு. பிசாசுக்கு எப்பவுமே எதிர்த்து நிற்கணும். கவனித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவையே பிசாசு விட்டு வச்சானா? இல்லை. அப்போ உங்களை என்னை பிசாசு விட்டு வைப்பானா? நெவர், கிடையவே கிடையாது. பிசாசை பாருங்க, இயேசு சோதிக்கலாம். ஆனால் இயேசு பிசாசுக்கு இணங்கினாரா? எதிர்த்து நின்றாரா? எதிர்த்து நின்றார். மத்தேயு 4:4 லூக்கா 4:4 பிசாசை பார்த்து இயேசு சொல்லுகிறான், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பாலை போ பிசாசை. இந்த வார்த்தையை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? எத்தனைவுடைய லைஃப்பில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? நல்ல கவனிங்க. உங்கள் சிந்தையை கெடுக்கிறான், உங்கள் சிந்தையை கஷ்டப்படுத்துகிறான், உங்கள் சிந்தையை கரப்டாக்குறான் அப்படின்னா ஒரு வேர்டை வெளியே சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே அப்பாலை இப்போ பிசாசை சொல்லி பாருங்க. உங்கள் சிந்தையை விட்டு பிசாசு ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை சஞ்சலப்படுத்துகிறது பிசாசு. ஏசாயா 51:11 சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலத்தை பார்த்து உங்கள் இருதயம் சஞ்சலப்படுதில்ல? அப்போ சொல்லுங்க, அப்பாலை இப்போ பிசாசு, என் இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிற பிசாசு என்னை விட்டு ஓடி போகட்டும். சஞ்சலனா என்ன தெரியுமா? ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு? ஏன் எனக்கு இப்படி பாடுகள்? ஏன் எனக்கு இந்த வேதனைகள்? இது சஞ்சலம். தவிப்புன்னா என்ன தெரியுமா? எப்போ பிரச்சனை மாறும், எப்போ நல்ல காலம் பிறக்கும், எப்பொழுது கடனெல்லாம் மாறும், இதெல்லாத்தையும் கொண்டு வருகிறது பிசாசு. இப்போது உங்களை சஞ்சலப்படுத்துகிற, உங்களை வருத்தப்படுத்துகிற, உங்களை மன வேதனைப்படுத்துகிற பிசாசு உங்களை விட்டு விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்க, செபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை விட்டு விட்டு பிசாசு ஓடட்டும். உபாகமம் 28:7 ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாய் ஓடி போவான். ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.